நம்ம பார்க்க போகிறோம். Day-4 என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் பார்க்க போகிறோம். சேல்ஸில் பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்ன சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டேலிக்கு போயிடலாம். டேலிக்கு போயிட்டு வவுச்சர் என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ட்ரி போட்டு வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸில் இருந்தீங்கன்னா சைடில் பாருங்கள் F8ன்னு ஒரு கமாண்ட் இருக்கும், அல்லது சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மவுஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போது பார்ட்டி நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. கஸ்டமர் அண்டர் வந்து சன்ட்ரி டெப்டார். இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சப்ளையராக இருந்தால் சன்ட்ரி கிரெடிட்டார், கஸ்டமராக இருந்தால் சன்ட்ரி டெப்டார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கணும். இது ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னு இருக்கும், அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். சரிங்களா. நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் என்டர், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் மேலே வச்சுட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்திங்கன்னா அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எப்படி கம்பெனி ஆல்டர் சொன்னனோ அதே மாதிரி வந்து இது லெட்ஜர் ஆல்டர் கண்ட்ரோல் என்டர் கொடுத்திங்கன்னா அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவரோட ஜிஎஸ்டி நம்பரும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போது நான் வந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தால் தான் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட். ஓகேங்களா. இது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் பண்ணிவிட்டு ஸ்டாக் சம்மரி போங்க. ஸ்டாக் சம்மரி போனோன்னா செல்ஃபோன் 200 நம்பர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 7000 ரூபாய் காமிக்குது. இதை நீங்கள் என்டர் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா 100 நம்பர் வந்து லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 7500 ரூபாயும், அதர் ஸ்டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 6500 ரூபாயும் காமிக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி காமிக்குது, ரெண்டும் சேர்த்து. இது 6500 ரூபாய் இல்லை, 7500 ரூபாய் இல்லை, 7000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணி காமிக்குது. அதை விட நம்ம அதிகமாக சேல் பண்ணணும். ஓகேங்களா. 7000 ரூபாய் பர்ச்சேஸ் ரேட் எப்படி இருக்குன்னா அது வந்து நமக்கு 9500 ரூபாய்க்கு சேல் பண்ணால் 2500 ரூபா ப்ராஃபிட். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக போயிடலாம். வவுச்சர் போயிடுறோம். வவுச்சர் போயிட்டு கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கிறோம். கஸ்டமரை சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து செல்ஃபோன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். செல்ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பல்காக பண்ணுவீங்க, ஆனால் சேல் பண்ணும்போது ஒவ்வொரு இன்வாய்ஸை தான் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா. ஒரு கஸ்டமர் வந்து செல்ஃபோன் மட்டும்தான் வாங்குவார், ஒரு கஸ்டமர் செல்ஃபோனும் வாங்குவார், ட்ரெஸ்ஸும் வாங்குவார். அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் வந்து செல்ஃபோன் மட்டும் சேல் பண்ணுறது நான் போடுறேன். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, நான் 9500 ரூபாய் வச்சா தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். 9500 ரூபாய் கொடுக்குறேன். ஓகேங்களா. அங்கே நம்ம பர்ச்சேஸ் அட்டு 5% அப்படின்னு போட்ட மாதிரி இது வந்து செல்ஃபோன் வந்து 18%. இதை Alt C கொடுத்துக்கலாம். சேல்ஸ் @ 18%. இது பார்த்திங்கன்னா அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் எஸ். பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள் கொடுத்துருப்பீங்க. இது வந்து சேல்ஸ் டாக்ஸபிள் எத்தனை பர்சன்டேஜ், 18%. 18% நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கூட்ஸ். ஓகேங்களா. இது செலக்ட் பண்ணிக்கப்புறம் பர்ச்சேஸ் போடும்போது இன்புட் போட்டோம், இந்த இடத்துல வந்து அவுட்புட் போட போகிறோம். அவுட்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. இது வந்து லெஜர் இருக்காது, கிரியேட் தான் பண்ணணும். அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதில் ஜிஎஸ்டியில் சென்ட்ரல் டேக்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி கேப்ஸில் போட்டுக்கங்க, ஏன்னா இது ஒரு அப்ரிவேஷன். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி, இது வந்து ஒரு ஸ்டேட் டேக்ஸ். இப்போ டோட்டல் பில் அமௌண்ட் வந்து நீங்கள் 11210 ரூபா நீங்கள் வந்து ரிசிப்ட் பண்ணணும். இந்த கஸ்டமர்கிட்டருந்து நீங்கள் வாங்கணும். சரிங்களா. இது சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது கஸ்டமர், அடுத்து வாக்கிங் கஸ்டமர், ரெண்டாவது கஸ்டமர் வராங்க. அது வந்து கேஷ் கொடுத்து வாங்குறாரு. முதல்ல கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவர் வந்து கிரெடிட்டுக்கு வாங்குறாரு, இவர் வந்து கேஷ்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. கேஷ்னால் டைரெக்டாக கேஷ் ஆட்டோமேட்டிக்காக வர வச்சிடும் உங்களுக்கு. அது வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் என்ன வாங்குறாரு, ட்ரெஸ்ஸு வாங்குறாரு. ஸோ ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம்.
ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 48 ரூபா, 70 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் டிஸ்கவுண்ட் கூட கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் எப்படி போடுறதுங்கிறது அடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். குவான்டிட்டி 2 நம்பர் வாங்குறாரு. ஸோ 70 ரூபா ப்ரைஸு, 140 ரூபா. ட்ரெஸ்ஸு வந்து 5%. ஓகேங்களா? சேல்ஸ் அட் 5% அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். இது வந்து அப்ளிகேபிள் எஸ் கொடுத்தோம்னா சேல்ஸ் டாக்ஸபிள் 5%. ஓகேங்களா? இது கூட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு அவர் பர்ஃப்யூமும் வாங்குறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பர்ஃப்யூம் ப்ராடக்ட் நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸு 425, 550க்கு சேல் பண்ணலாம். ஒரு பர்ஃப்யூம் வாங்குறாரு, 550க்கு நம்ம சேல் பண்ணலாம். பர்ஃப்யூம் வந்து 28%, அது இருக்காது. சேல்ஸ் அட்டு 28% அண்டர் சேல்ஸ். பொறுமையாக கவனமாக போடுங்க. சேல்ஸு டாக்ஸபிள், இதில் 28%. ஓகேங்களா? சார் குட்ஸ். அடுத்து அவர் ஹெட்ஃபோன் ஒன்று வாங்குறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ட் சி ஹெட்ஃபோன் இது பண்ணார். ஹெட்ஃபோன் ஒரு நம்பர் வாங்குறாரு. அதனோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 90 rupees. இது வந்து 12%. ஸோ சேல்ஸ் அட்டு 12% அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்ளிகேபிள் எஸ் கொடுத்துக்குங்க. இது வந்து சேல்ஸு டாக்ஸபிள் கொடுத்துக்குங்க, 12% கொடுத்துக்குங்க. குட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி அவுட்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஸ்டி எப்போவுமே செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 951.80 இருக்குது. ஸோ இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்டைரக்ட் இன்கம் எப்படி வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் முக்கியம். நீங்கள் இன்வாய்ஸிங் ரவுண்டிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். டைப் ஆஃப் லெஜர் ஆமாம் அப்படின்னு கேட்கும். ஸோ ₹1 50 காசுக்கு மேலே இருந்தால் ₹1 கன்சிடர் பண்ணிக்கும். 50 பைசாவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ₹1 கம்மி பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக 80 பைசா இருந்ததுனால 20 பைசா இருக்குது. 952 ரூபா நீங்கள் வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம போட்ட டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மோர் டீட்டெயில் போயிருங்க. மோர் டீட்டெயிலில் போயிட்டு பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ரிலேட்டட் ரிப்போர்ட்டில் போயிட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் F1 கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து 5%, 2.5 எவ்வளவு, அண்ட் தென் பர்ஃப்யூம் 14, 28, அண்ட் தென் ஹெட்ஃபோன் 6, 12% அப்படிங்கிறது உங்களுக்கு செப்பரேட்டாக பிரித்து காமிக்கும். இதுதான் சேல்ஸோட உங்களுக்கு கான்செப்ட். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.